வேண்டுவார் வேண்டுவதே வழங்கும் வள்ளல் பெருமான் திருவருள் புரிந்தருளினார். வலம் புரிஞ்சங்கு ஆணி முத்தினை கருக்கொண்டது போல் மன்னருடைய மனைவியார் கருவுற்றனர். திருவருளால் கரு வளர்ந்து நாளும் கோளும் சிறந்திருக்கும் தருணத்தில் அதிதி வயிற்றில் உபேந்திரன் பிறந்தது போலும், சகுந்தலை வயிற்றில் பரதன் பிறந்தது போலும், பார்க்கடலில் சந்திரன் பிறந்தது போலும் ஒரு சிறந்த ஆண்மகவு பிறந்தது. வானவர் பூமாரி பொழிந்தனர், பாவலர் பாமாரி மொழிந்தனர், மன்னர் பொன்மாரி பொழிந்தனர், அந்தனர் அருள்மொழி மொழிந்தனர். எல்லா இலக்கணங்களும் அமைந்த அருமை புதல்வனைக் கண்டு அரசர் அளவற்ற மகிழ்ச்சி உற்றார். 7 நாள்கள் வரை செல்வங் குவிந்துள்ள கருவூலத்தை வரிஞ்சர் வேண்டுமளவும் எடுத்து கொண்டு போக திறந்து விட்டார். சிற்றரசர்கள் 7 ஆண்டு திரை செலுத்த வேண்டா என்றார். சிறைச்சாலையை காலி செய்தார். குழந்தையை தங்கத் தொட்டிலில் இட்டு தியாகராஜ பெருமானுடைய திருநாமமாகிய வீதிவிடங்கன் என்ற பேர் சூட்டினார். வளம்பிறை மதிப்போல் மைந்தர் வளர்ந்தார். வீதிவிடங்கர் 5ஆம் ஆண்டிலே பயிலத் தொடங்கினார். குருபக்தியின் மிக்க அவர் கல்வி கடலின் கரை கண்டார். நீதி நூல், ஆயுள் நூல், பொருள் நூல், இசை நூல், அறிவு நூல் முதலிய எல்லா கலைகளையும் நிரம்ப பெற்று அரசர்க்குரிய விற்பயிற்சி மற்பயிற்சி நிரம்ப பெற்றார். சிங்கக்குரலை போன்ற வன்மையும் சிறந்த விண்மையும் ஆழ்ந்த அறிவும் அமைதியும் அடக்கமும் பொறுமையும் உடையவராய் இளம்பரிதி போல் விளங்கினார். நாடோறும் எழுந்தவுடன் தாய் தந்தையரை அன்புடன் தொழுவார். பிறவிப்பினி தொலைய வேண்டுமே என்று அழுவார். அடியவர் திருவடி மேல் விழுவார். நற்குணமும் நல்லொழுக்கமும் உடையவரான திருக்குமாரர் இளவரச பட்டமடையும் பருவத்தை அடைந்தார். ஒரு நாள் வீதிவிடங்கருக்கு சிவாலயம் போய் சிவபெருமானை வழிபட வேண்டுமென்று எண்ணம் உண்டாகியது. அந்த குழந்தைக்கு சிவபெருமான வணங்கணும் அப்படின்ற எண்ணம் தோன்றியது. தாயையும் தந்தையும் பணிந்து ஆலயம் போக விடைபெற்று கொண்டு புறப்பட்டார். செம்பொற் தேரேறி செல்லும் நரசிலங்குமரரை நண்பர்களும் அந்த குழந்தை போகும்போது நடந்து போகல, செம்பொன்னாலான தேர் ஏறி அவ்வீதியில் போகுது. அந்த அழகான குழந்தையை நண்பர்களும் உறவினரும் சூழ்ந்து சென்றனர். சகல விருதுகளும் உடன் சென்றன. ஆடலும் பாடலும் நிகழ்ந்தன. வீதியில் எல்லிட இடமின்றி மக்கள் திரண்டு மொய்த்தனர். மன்னர் மகனை கண்டு இளம் மங்கையர் பலர் மயங்கினர். அந்த பிள்ளையை பார்த்து நிறைய பெண்கள் எல்லாம் மயங்குறாங்க. அவ்வளோ அழகாக இருக்கு அந்த குழந்தை. சாதாரணமான ஒரு மனிதன் அழகாக இருந்தாலே ஆஹா அழகாக இருக்குன்னு சொல்வோம். இவன் இளவரசன், அப்போ எத்தகைய அழகோடு அந்த குழந்தை இருக்கும் அப்படின்னு பாருங்க. அவ்வாறு செல்லும் பொழுது தர்மமானது தயவு என்று சோதிக்க வந்தது போன்று சாமி மனுநீதி சோழ பெருமானுடைய புகழை உலகத்திற்கு உணர்த்த முடிவு செய்துவிட்டார். அவ்வாறு செல்லும் பொழுது அந்த குழந்தை தேரேறி அழகாக வீதியில் போகும்போது தர்மமானது, நம்மளுடைய தர்மம் தயவு இன்றி சோதிக்க வந்தது போன்று ஒரு பசுவின் கன்று ஒருவர்களுக்கும் புலனாகாதபடி அதிவிரைவில் துள்ளி குதித்து வந்து தேர் சக்கரத்தில் அகப்பட்டு குடல் சரிந்து உடல் முறிந்து உயிர் துறந்தது. யாருடைய கண்ணுக்கும் அந்த கன்று படலை. அதோடைய விதி போல இருக்கு அப்படின்ட்டு அது இறந்துடுது. அந்த தேர் சக்கரத்தில் பட்டு அந்த உடல் சரிஞ்சு இறந்துடுறதுனால கன்றின் தாயாகிய அறிவுள்ள பசு, அந்த கன்றுக்குட்டியோடைய தாய் பசு மிகுந்த அறிவு உடையது. அங்கு வந்து தன் கன்றின் இளமை உடல் நொறுங்கி இறப்பதை கண்டு பொறுக்க முடியாத துன்பமுற்று கதறி எழுதது, மூச்சித்து விழுந்தது. அது கண்ட வீதிவிடங்கர் நடுநடுங்கி தேரை விட்டு குதித்து இறந்த கன்றையும் அது குறித்து அலரும் தாய்ப்பசுவையும் பார்த்து, அந்தோ கெட்டேன் சிவபெருமானே, பெரும் பாவத்தை செய்துவிட்டேனே, அகிலாண்ட நாயகா, தெய்வரீரை சேவிக்க என்னெல்லா பாவியாகிய அடியேன் நடந்தல்லவா வரவேண்டும். அரசபோகத்தால் மதிமயங்கி யான் தேரேறி வந்தது பெருந்தவறு. அந்த பிள்ளை துடிக்குது. கன்றையும் பார்த்து அந்த தாயையும் பார்த்து இறைவனை வேண்டி துடிச்சு நிற்கிது. ஐயோ, அப்பெரிய பாவம் செய்கிறாள், இக்கன்று மாண்டுவிட்டதே, அரச போகத்தால் மதிமயங்கி யான் தேரேறி வந்தது பெருந்தவறு. ஐயோ, அப்பெரிய பாவ செயலால் இக்கன்று மாண்டதே, பசுவதை பெரும் பாவமன்றோ, குற்றமற்ற குலத்தில் பிறந்த நான் கொடும் பாவத்தை புரிந்துவிட்டேனே. அவருடைய அவருடைய குலம் அவ்வளோ தூய்மையான குலத்தை சேர்ந்தவர்.
மனதால் கூட அந்த மன்னன் எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்காதவர். அவருக்கு பிள்ளையா பிறந்த நான் இப்படி பண்ணலாமா அப்படின்ட்டு ரொம்ப வேதனை உறுகிறார். மனுநீத சோழராகிய என் பிதாவினுக்கு பெரும்பழியை தேடி வைத்தேன், என் செய்வேன்? இந்த கன்று ஒருவரும் அறியாமல் எப்படி வந்தது? நான் பகற்குருடரானோ? இனி நான் இவ்வுலகில் வாழேன். அடைக்கலம் புகுந்த ஒரு புறாவுக்காக உடற்சதை எல்லாம் அறுத்து தந்த யானும் துளையேன். அதாவது சிபி சக்கரவர்த்தி, சின்ன வயசில் நம்ம எல்லாமே சிபி சக்கரவர்த்தியோட கதையை படிச்சிருப்போம். ஒரு இந்திரன் அந்த ஒரு புறாவை துரத்திட்டு வர்றாரு, பறவையாக உருவம் எடுத்து. அப்போ அந்த புறா ஓடி போயிட்டு சிபி சக்கரவர்த்தியோட தோளில் உட்காந்துக்குது. எனக்கு அந்த புறா வேணும்னு கேட்கல, உனக்கு அதுக்கு இடையா என்னுடைய சதையை அறுத்து தரேன்னு சொல்லிட்டு தன்னுடைய சதையை அறுத்து கொடுத்தாரு சிபி சக்கரவர்த்தி. அந்த குலத்தை சேர்ந்த நான் ஒரு கன்றுக்கு ஒன்றுமறியாத கன்றை கொண்டு விட்டேன்னு துடிக்கிறார். அடைக்கலம் புகுந்த ஒரு புறாவுக்காக உடற்சதை எல்லாம் மறுத்து தந்த தானும் துளையேறிய சிபியின் மரபில் வந்த நாயின் குலத்திற்கு கொடும்படி தேடிக்கொண்டேன். நாயின் அவர் திட்டுகிறார். இந்த நாய் இப்படி பண்ணிட்டேனே, இப்படி பாவத்திலென்று நான் எப்படி கரையேறுவேன் என்று துடித்தார். அமைச்சரும் மார்வலரும் அவரை தொழுது, இளங்கோவை வருந்த வேண்டா, தாங்கள் வேண்டுமென்று இப்பாவச் செயலை செய்யவில்லை. கன்றுக்கு ஆயுள் முடிந்தபடியால் இத்தனை பேர் கண்ணுக்கும் தோன்றாமல் வந்து தானே தேர்காலில் வீழ்ந்து மாண்டது. அதற்கு தாங்கள் என்ன செய்ய முடியும்? எல்லாம் சிவன் செயல். தாங்கள் இதற்காக உயிரை விடுவது நியாயமாகாது. அறநூல் வல்ல ஆன்றோரை அடுத்து இதற்கு பிராய்ச்சித்தம் செய்து கொள்ளும், அதுதான் முறைமை. எங்கள் சொல்லை தள்ளாதேயும் என்று பல நியாயங்களை கூறி வீதி விடங்கரை அழைத்து கொண்டு விதிநூல் வல்ல பெரியோர்பால் சென்றனர். நீங்கள் வருந்த வேண்டாம், இது நீங்கள் தெரிஞ்சு செய்யலை, தெரியாமல் நடந்த தவறு. இதுக்கு என்ன பிராய்ச்சித்தம் அப்படின்ட்டு நம்ம இருக்கிற பெரியோர்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம், விதிநூலை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு போகிறாங்க. அப்போது பசு மூர்ச்சை தெளிந்து எழுந்து தாரை தாரையாக கண்ணீர் பெருக அம்மா அம்மா என்று அழுது மீண்டும் துன்பத்தால் துடித்து விழுது. என் கண்ணே, சற்று நேரத்திற்கு முன் பால் குடித்து அழகாக என் முன் விளையாடினாயோ? ஐயோ, உன் இளமையான உடம்பு இப்படி முறிந்து மாண்டனையே, உன் மீது தேரேறினா போல் தோன்றுகின்றதே, நீ எவ்வாறு துடித்தனையோ? இனி உன் அழகிய முகத்தை காணும் நாள் உளதாமோ? உன்னை பெறுதற்கு நான் எத்தனையோ நாள் தவம் புரிந்தேனே, எத்தனையோ நாள் புல்லும் தண்ணீரும் உட்கொள்ளாமல் பட்டினி கிடந்தேனே. என் அருமை குழந்தாய், பெற்ற வயிறு பற்றி எரிகின்றதே. உன்னை கொன்றவர் இன்னார் என்று தெரியவில்லையே. உன்னை காணுந்தோறும் என் மடியில் பால் சுரக்க என் உடம்பு பூரிக்குமே. நான் என்ன பாவம் செய்தேனோ? கொலையும் புலையும் களவும் பொய்யும் அணுவளவும் இல்லாத கருணை நிறைந்த இந்த ஊரிலே நெஞ்சம் அஞ்சாமல் உன்னை கொன்றவன் யாரோ? தெய்வமே, நான் என் செய்வேன்? தலையீற்று செங்கோன்று உன் திருவடிக்கு வந்ததோ? இந்நகரை ஆளுகின்ற மன்னர் பெருமான் நீதி தவறாதவர், இதனை அவருக்கு அறிவிப்பேன் என்று புலம்பியது. இவ்வளோ புலம்பலையும் செய்கிறது யாருன்னா பசு.